ஒரு நகரத்தின் சற்று தொலைவில் இருந்த குட்டை ஒன்றில் சில மீன்கள் வசித்து வந்தன. அந்த மீன்களிடம் பூவரசு என்ற காகமும் மணி என்ற எலியும் நட்புடன் பழகி வந்தன. காகமும் எலியும் குட்டையின் கரையில் அமர்ந்து கொண்டு மீன்களோடு பல கதைகள் பேசிக்கொண்டிருக்கும். யாரேனும் மீன்களுக்கு தொல்லை தந்தால் காகம் அவர்களை கொத்தி விரட்டிவிடும். மீன்களின் கூட்டத்தில் மயூரி என்ற மீன் மட்டும் தங்க நிறத்துடன் அழகாக இருந்தது. அது தன் அழகை பற்றி எப்போதும் கர்வம் கொண்டு திரிந்தது. அழகற்ற தோட்டத்துடன் இருந்த காகத்தையும் எலியையும் வெறுத்தது. மிகவும் அழகான நான் அழகில்லாத காகத்திடமும் எலியிடமும் பழகினால் எனக்கு அவமானம் அல்லவா என்று நினைத்தது. அவற்றுடன் நட்பு கொள்ள வேண்டாம் என்று மற்ற மீன்களிடமும் அது கூறியது. ஆனால் மற்ற மீன்கள் மயூரியின் பேச்சுக்கு செவிசாய்க்கவில்லை. எனவே மயூரி மீன் மட்டும் காகத்தையும் எலியையும் கண்டால் குட்டையின் அடியில் சென்று மறைந்து கொண்டது. ஒரு நாள் பூவரசு காகம் இரை தேடி சென்றிருந்தது. அவ்வேளையில் அந்த குட்டைக்கு சில சிறுவர்கள் வந்தார்கள். அவர்கள் கையில் ஒரு சிறிய வலை இருந்தது. அச்சிறுவர்கள் குட்டையில் இருந்த தங்க மீனை பார்த்து விட்டார்கள். தங்கள் வலையை கொண்டு அதை பிடித்து ஒரு நீர் நிரம்பிய குவளையில் போட்டு எடுத்து சென்றார்கள். அதை கண்ட மற்ற மீன்கள் எல்லாம் மனம் அருந்தின. மயூரி மீனும் தான் சிறுவர்களிடம் அகப்பட்டு கொண்டதை நினைத்து அழுதது. சற்று நேரத்தில் காகம் திரும்பி வந்ததும் மீன்கள் மயூரிக்கு ஏற்பட்ட ஆபத்தை கூறின. உடனே பூவரசு காகமும் சிறுவர்கள் சென்ற திசையில் பறந்து சென்றது. சிறுவர்கள் மயூரி மீனை கொண்டு செல்வதை பார்த்தது. பூவரசுவும் அவர்கள் பின்னாலேயே அவர்கள் அறியாதபடி பறந்து சென்றது. சிறுவர்கள் தங்கள் வீட்டின் முன் அறையில் இருந்த ஒரு கண்ணாடி தொட்டியில் தங்க மீனை போட்டார்கள். பாவம் மயூரி தங்க மீன் கண்ணாடி தொட்டியில் அகப்பட்டு கொண்டது. மயூரி மீனுக்கு ஏற்பட்ட நிலையை கண்டு பூவரசு காகமும் வருந்தியது. அது குட்டைக்கு திரும்பி சென்று மயூரியை பற்றி மற்ற மீன்களிடமும் எலியிடமும் கூறியது. அதை கேட்ட மற்ற மீன்கள் பூவரசுவிடம், நண்பரே, எப்படியேனும் மயூரியை காப்பாற்ற வேண்டும், அதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினர். மணி எலியும் காகத்திற்கு உதவி செய்வதாக கூறியது. அதன்படி மறுநாள் பூவரசுவும் மணியும் சிறுவர்களின் வீட்டை நோக்கி சென்றது. பூவரசு அருகில் இருந்த ஒரு மரத்தில் அமர்ந்து கொண்டது. அவ்வீட்டில் கிணற்றடியில் ஒரு வாளியும் அதில் சிறிது நீரும் இருந்தது. கண்ட மணி யாரும் அறியாதபடி வீட்டுக்குள் சென்று ஒரு பழைய பிளாஸ்டிக் குவளை ஒன்றை கவ்வி கொண்டு வந்தது. குவளையில் வாளியுள்ள நீரை எடுத்துக்கொண்டு கிணற்றடியில் காத்திருந்தது. பூவரசு காகம் சற்று தாமதிக்காமல் ஜன்னல் வழியாக வீட்டில் பறந்து சென்று மீன் தொட்டியின் மீது அமர்ந்து மயூரியிடம் தன் திட்டத்தை கூறி மயூரியை தன் வாயில் கவ்வியபடி பறந்து வந்து மணியின் கையில் இருந்த நீர் நிரம்பிய குவளையில் போட்டது. யாரும் கவனிக்கும் முன் அந்த குவளையை வாயில் கவ்விக்கொண்ட பூவரசு காகம் நேராக குட்டைக்கு வந்தது. குவளையை குட்டைக்குள் காகம் சாய்க்க மயூரி மீன் அதிலிருந்து குட்டைக்குள் தாவியது. பூவரசு வந்து சேர்ந்து சிறிது நேரத்தில் மணியும் அங்கு வந்து சேர்ந்தது. மற்ற மீன்கள் மயூரியிடம், மயூரி, பார்த்தாயா, உன் அழகை குறித்து கர்வம் கொண்டிருந்தாய். அந்த அழகே உனக்கு சிறுவர்களிடமிருந்து ஆபத்தை கொண்டு வந்தது. ஆனால் நம் நண்பர்களான பூவரசுவும் மணியும் கருப்பாக இருக்கிறார்கள் என்று அவர்களை வெறுத்தாய். ஆனால் இன்று அவர்கள்தான் உன்னை காப்பாற்றியிருக்கிறார்கள். இனி ஏனும் அழகை நினைத்து கர்வம் கொள்ளாமல் பூவரசுவுடனும் மணியுடனும் நன்றியோடும் நட்போடும் நடந்து கொள் என்று கூறினார். மயூரி தங்க மீனும் தன் கர்வம் நீங்கி பூவரசுவுடனும் மணியுடனும் நட்பு கொள்ள ஆரம்பித்தது. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்டுக அசிங்கமாக இருக்காங்கன்னு ஒதுக்கி வைக்காமல் அவங்களையும் நம்மளோடு சேர்த்து பழகணும். நம்ம ஃப்ரெண்டுகளாக நினச்சி பழகணும்.